எத்தனை விசுவாசிகள் சபைக்கு வந்திருக்கிற எத்தனை விசுவாசிகள் நான் சத்தியத்தை அறிய நான் விசுவாசிக்கிறேன், உணர நான் விசுவாசிக்கிறேன், கிரியை நடப்பிக்க நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு நல்ல விசுவாசியாய் கீழ்ப்படிய, ஒரு நல்ல விசுவாசியாய் தாழ்த்த, ஒரு நல்ல விசுவாசியாய் உபதேசத்தை கேட்க, ஒரு நல்ல விசுவாசியாய் சத்தியத்தின்படி நடக்க, ஒரு நல்ல விசுவாசியாய் ஆவியானவரை விசுவாசிக்க, ஒரு நல்ல விசுவாசியாய் சத்தியத்தை விசுவாசிக்க, ஒரு நல்ல விசுவாசியாய் திருச்சபையை விசுவாசிக்க, ஒரு நல்ல விசுவாசியாய் அற்புதத்தை விசுவாசிக்க, ஒரு நல்ல விசுவாசியாய் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்க, ஒரு நல்ல விசுவாசியாய் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க எத்தனை பேர் அந்த நல்ல விசுவாசியா இருக்கிறீங்க? இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க். அதனாலதான் வீட்டில நிலைத்திருக்க முடியல. இன்னைக்கு நான் விசுவாசியா மாற போறேன். ஆபிரகாம் அவங்க சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமுடைய சந்ததியாராச்சே, நாங்க யாருக்கு அடிமை? ஆனா அவங்களுக்கே தெரியல அவங்க அடிமையா இருக்கிறாங்க என்பதை. அவங்களுக்கு என்ன எண்ணம் இருக்குது? ஏசப்பாவை கொலை செய்யணும் எண்ணம் இருக்குது. அப்போ ஏசப்பாவை கொலை செய்யற ஒரு எண்ணம் இருக்குன்னா அவங்க எப்படி ஆபிரகாமுடைய சந்ததியாராக இருக்க முடியும்? ஆபிரகாமுடைய சந்ததி நல்ல விசுவாசிக்கிற சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி நல்ல கீழ்ப்படுகிற ஒரு சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி தாழ்த்துகிற சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி பலிபீடத்தை கனப்படுத்துகிற ஒரு சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததி தேவன் சொன்னதை அப்படியே செய்கிற சந்ததி. இவங்க சொல்றாங்க நாங்க ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் சந்ததின்னு உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமால வருஷிச்சுக்கிட்டே இருக்கணுமே. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகள் கூட நான் விசுவாசி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் சபைக்கு போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் கட்டில் இருக்கிறாங்க. விடுதலை ஆக ஆண்டவர் பல வாய்ப்பு கொடுத்தோம், விடுதலை ஆகாதபடிக்கு கட்டுகள் என்ன பண்றாங்க? நான் சொல்றேன், உங்களை யாரால கட்ட முடியாது, நீங்க கட்டிக்கலாம். இன்னைக்கு அந்த கட்டு இன்னைக்கு அறுக்கப்படணும்.